கரெக்ட் தானா? த்ரிஷா வந்து ஒரு தனிப்பட்ட ஆக்டர், ஓகேவா? நம்ம நார்மலாக வந்து அவங்க ஒரு ஃபேமஸான ஹீரோயின்றதை தாண்டி அவங்க ஒரு ஃபீமேல்னும் போது நார்மலாக நம்ம சொசைட்டியில் வந்து ஃபீமேலுக்கு தனி மரியாதை இருக்குது. அந்த மரியாதை கெடுக்கிற மாதிரி இன்னொருத்தவங்களை வச்சு பேசுறது தப்பு தானே? நார்மல் பொண்ணுங்களாக இருந்தால் கூட இந்த மாதிரி யாரையாச்சும் வச்சு பேசும்போது ஸ்ட்ரெயிட்டாக போய் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். அதுதான் முறை. அதை தான் அவங்களும் செஞ்சுருக்காங்க. அதனால் அவர் கைது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அப்போ அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் யார் வேணா என்ன வேணால் பேசிடலாமா? இதே அவங்க வீட்டில் இருக்க போனால் நாங்கள் பேசினா அவர் சும்மா விடுவாரா? அவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் பேசலாமா? தப்புனா தப்பு தான். அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி. இப்போ சிஎம் விஜயே வந்து ஒரு பொண்ணை தப்பாக பேசினா அது தப்பு தான். அவர் சிஎம் விஜய்ன்றதால அவர் பேசுனது கரெக்டுன்னு ஆகிடாது. யாராக இருந்தாலும் தப்பாக பேசினா தப்பு தான். அது எந்த இடத்துல இருந்தாலுமே சரி. அவங்களுக்கு அதுதானா பழப்பு. வேறு என்ன பண்ண? தாத்தா வச்ச பொண்டாட்டிலாம் கணக்கு பண்ண அவருக்கு டைம் இல்லை. அப்பா வச்ச பொண்டாட்டியை கணக்கு பண்ண டைம் இல்லை. இப்போ அவர் முதலமைச்சர் ஆகிட்டாரு. அதனால அவர் வச்ச பொண்டாட்டியை ஒரு கணக்கு எடுக்க வந்துட்டாரு. அவ்வளோதான். அவங்க அந்த காவேரி பிரச்சனை அவங்க கண்டுக்க கூட இல்லை. அவங்களாம் இதை பற்றி பேசவே கூடாது. சொல்கிறாரா மரியாதைக்கு கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்களா, அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணும். இந்த மாதிரி பேசினா இந்த நிலமை தான் வரும். ஏன்னா டிஎம்கேல இருக்கவங்க தானே தப்பாக பேசினாங்க. இப்போ டிவிகேல இருக்கவங்க யாருன்னா தப்பாக பேசணும்னு சொன்னால் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று அந்த சரத் அவர் பிரச்சனை எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகுனாங்க இதே டிஎம்கேல. அவர் டிவிகே கட்சின்றதால இவங்க அதை பெருசாகிக்கிட்டாங்க. அவர் எதுக்காக அந்த மாத்திரை ஸ்க்ரச் பண்ணாரோ அது நமக்கு தெரியாது. அதை வந்து ஊதி 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 பெருசாகிட்டாங்க. அது பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதை. அதே இவங்க பெருசாகினாங்க. அப்புறம் இவர் நேற்று பேசுனது இன்னைக்கு கேட்கலாம் எப்படி? அவங்க கட்சியை பொறுத்தவரைக்கு எப்படி சொல்ல ஸ்லோவாக போயிட்டு அடிப்பாங்க. டிவிக்கு பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட்டாக அந்த செகண்டே அடிச்சு தள்ளுறது. நான் தண்டனைன்றது ஸ்ட்ராங்கானாதான் அடுத்து வர யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஒருத்தரை பற்றி அசால்ட்டாக பேசும்போது தான் இப்போ தெரியுது அதோட வேல்யூ. பேசினாரா அதுக்கான பாவத்தை அவர் அனுபவிக்கிறார். அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு அவர் சாப்பாடு தண்ணி எல்லாம் வாங்கி கொடுத்து நம்ம கூட்டணும் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டணும்னா அதுக்கு அவருக்கு என்ன தண்டனை? இதில் நம்ம ஒரு சாப்பாடே வாங்கி தரமா அது அதோட வழி தெரியணும். ஒருத்தவங்களை பற்றி பேசும்போது இதுக்கப்புறம் அவங்கள பற்றி நம்ம பேசக்கூடாது. அவங்கன்னு இல்லை யாரை பற்றியும் பேசக்கூடாதுன்ற பயம் அவருக்கு வரணும். அதனால இப்படி செய்து கரெக்ட் தான் சார். நான் வந்து இந்த இஷ்யூ வந்து காலையில் தான் இந்த வீடியோ பார்த்தேன். நான் எழுந்துக்கும் போதே இந்த சென்சேஷனல் நியூஸ் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நேற்று அந்த ஃபுல் வீடியோ நான் பார்த்தேன். அந்த காவேரி ப்ரோட்டஸ்ட் வந்து தஞ்சாவூரில் பண்ணாங்க. ஸோ நான் ஃபுல்லாக பார்த்தேன். அவர் கண்டென்ட்டை தான் பேசினார். என்ன பேசணுமோ காவேரிக்கு சம்மந்தமானதோ இந்த அரசு என்ன மெத்தனை போக்கில் போகுதோ அதை பற்றி தான் பேசினார். கீழே இருந்து அது உண்மையான தொண்டர்களோ இல்லை வெளியிலேருந்து வந்தவங்களோ இல்லை நார்மல் பீப்புளோ அவங்க த்ரிஷான்னு கற்றுக்கிருக்காங்க. அவர் மேலே அந்த காவேரி தண்ணி மேட்டராக பேசும்போது இவங்க பேசுனதை வச்சு இவங்க அதை கட் அண்ட் காப்பி பேஸ் பண்ணால் அதுக்கு மிஸ்டர் உதயநிதியை வந்து பொறுப்பாக முடியாது. அது அங்கே வந்து உதயநிதினு இல்லை, யார் அங்கே பேசினாலும் அவங்க மேலே இந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான இதுவே கிடையாது. அவர் வாயால் மிஸ் த்ரிஷா மேடமை வந்து நம்ம தப்பாக சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ ப்ரொடெஸ்ட்டில் போய் நிற்பேன் மிஸ்டர் உதயநிதி தப்பாக சொல்கிறாருன்னு. அவங்க அப்படி சொல்லலை. அவர் உங்கள் மேலே டாபிக் பேசியிருக்காரு, கீழே இவங்க கத்திருக்காங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி நீங்கள் அப்படி தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ நான் உங்களை அப்படி சொன்னால் நீங்கள் அப்படி ஏற்றுப்பீங்களா? இல்லை அதுதான் விஷயமே. இது வந்து என் பெர்ஸ்பெக்டிவ்னு பார்க்கும்போது நாங்கள் இந்த விஜய் சார் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஃபுல்லாக அந்த சட்டசபைலாம் பார்க்குறோம். லைக் ஏன்னா கவர்மெண்ட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு அந்த பட்ஜெட் மீட்டிங்கில் வந்து மிஸ்டர் உதயநிதி வந்து உள்ளே வந்தாருன்னா அவர் வந்து எல்லாத்தையும் கேட்பார். அவரை டேக்கிள் பண்ணுறதுக்கு அவங்க கஷ்டப்படுவாங்க. அதுன்ற ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் இந்த கைது வந்து நாங்கள் நினைக்கிறது. ஏன்னா இவ்வளோ அவசரமாக கைது பண்ண அவசியமே கிடையாது. முதல்ல சம்மன் அனுப்பணும், சம்மன் அனுப்பி அவர் அதுக்கு பதில் சொல்லணும், பதில் சொல்லிட்டு அவர் ஸ்டேஷன் போகணும், அவரை விசாரிக்கணும், விசாரித்ததுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அரெஸ்ட்டு. யாருக்குமே இங்கே லா தெரியாமல் இல்லை சார். சம்மந்தமே நம்ம கலவரம் தூண்டுதல்லாம் போட்டிருக்காங்க சார். பிஎன்ஐ சம்திங் அதை போட்டிருந்தாங்க. எதுக்கு சார் அது என்ன சார் கலவரம் தூண்டுற மாதிரி என்ன சார் இருக்குது? கலவரம் தூண்டுதல், இனம் மற்றும் மதம் குறித்து பேசுதல். அவர் எங்கே சார் பேசினார்? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்களா? பேசினாரா? அப்போ இது என்ன முழுக்க அரசியல் உள்நோக்கம். நான் அதுதான் பார்த்தேன். நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் நான் பார்த்தேன் காலையில். சார் பாஸ் சூட்டு பேசுகிறதுலாம் பழக்கப்பட்டு விட்டார் சிஎம் சார் தான் சார். நான் என்ன டேஷா கவர்ச்சிக்கு நான் என்ன ஃபுல் ஸ்டாப் வச்சு அப்போ அதுக்கெல்லாம் பார்த்தா நம்ம அவர் மாதிரியே நம்ம கம்ப்ளைண்ட் போடலாம். சரிங்களா? அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ். இப்போ அவர் சொல்லும் போது அப்போ அது தப்பு இல்லைன்னா அப்போ இவர் சொன்னது தப்பு கிடையாது தான். இவர் அந்த காவேரி தண்ணி மேட்ரு பேசும்போது கீழே த்ரிஷான்னு பேசுனாங்கன்னா அரெஸ்ட் பண்ண வேண்டியது கீழேருந்து பேசினவங்கள. சம்மந்தமே இல்லாமல் நீ ஏன்ப்பா அரசியல் த்ரிஷாவை வந்து இங்கே பேசுகிறேன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். அவரை வந்து அரெஸ்ட் பண்ணி என்ன சொல்லுங்கள்? இவ்வளோ அவசரமாக அரெஸ்ட் பண்ணுறதுக்கான என்ன தேவை? ஹைகோர்ட்டே சொல்லிடுச்சு 12 மணி வரைக்கும் அவர் அரெஸ்ட் பண்ணக்கூடாது. 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, 2 காலுக்கு ஏறிங்கணும். 12 மணிக்குள்ளே எதுக்கு அரெஸ்ட் பண்ணி அவர் வண்டியில் ஏற்றணும்? எதுக்கு ஏற்றணும்? அவ்வளோ எதுக்கு அவசரப்பட்டு அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் உள்ள உட்கார வச்சு அவங்க வந்து அவரை கீழே இறக்கணும்னு பார்க்குறாங்க. நான் வந்து டிஎம்கேஓ ஏடிஎம்கேலாம் கிடையாது, காமனாக பார்க்குறேன். ஆஃப்டர் மிஸ்டர் எம்கே ஸ்டாலின் அவர் உள்ளே இருந்திருந்தாருன்னா இந்நேரத்துக்கும் சீன் வேறு. எம்கே ஸ்டாலின் சார் வந்து உள்ள எம்எல்ஏ ஆகி போயிருந்தாருன்னா எதிர்கட்சி தலைவராக அவர் பண்ணியிருக்க கேமே வேறு மாதிரி இருந்திருக்கும். அவருக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு சொல்லி. இவ்வளோ வருஷம்
நேற்று வந்து இவங்களே பண்ணும்போது அவருக்கு தெரியாதுங்களா சொல்லுங்கள், அவர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். இப்போ அவர் இல்லாதனால இவர் உள்ளே பண்ணுறது இவங்களால பொறுத்துக்க முடியல. ஸோ இந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான் இந்த அரெஸ்ட்டு. இல்லைனா இவ்வளோ அவசரமாக இவங்க தான் எல்லாமே சட்டம் சொல்கிறவங்க. சட்டம் சொல்கிறத ஏன் கேட்கல? ஜட்ஜுக்கு முன்னாடி எல்லாருமே கீழே தான். அவர் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு 12 மணிக்குள்ளே யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அவ்வளோ அவசரத்தில் அரெஸ்ட் பண்ணி கடைசியில் பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி நறுக்குன்னு கொட்டி அவரை இன்றைக்கி ஈவினிங்கே விடுவிக்கணும்னு சொல்லிட்டாங்க. சார் என்கொயரி பண்ணுறதுக்கு சம்மன் அனுப்பணும் சார். நார்மல் காமன் பீப்புள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கே தெரியும். சம்மன் அனுப்பி இந்த மாதிரி நீங்கள் பேசியிருக்கீங்க, உங்கள் மேலே ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்டேஷன் வாங்க, வந்து விசாரணைக்கு அப்புறம் கைதானு சொல்லிட்டு அப்புறம் தான் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு 50 போலீஸ் 100 போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவேன்றது எந்த விதத்தில் நியாயம்? அன்றைக்கி சிஎம் சார் வந்து கவர்ச்சி டாட் அப்படின்னு சொல்லிட்டு லைக் நாமக்கல்லையும் எங்கேயோ வச்சாருன்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? அப்போ கவர்ச்சி டாட், நான் என்ன கவர்ச்சி டாட்னும் போது அன்றைக்கி எந்த உமனையும் இது பண்ணி பேசலன்னு அர்த்தமாயிடுமா? அவர் எதையோ மீன் பண்ணி கவர்ச்சி டாட்னாரு. அன்றைக்கி எந்த உமன்ஸும் வந்து என்னதான் மீன் பண்ணி சொன்னார்னு அவர் சொல்லலை. இன்றைக்கும் மிஸ்டர் உதயநிதி அதுதான் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு டாபிக் பேசுகிறாங்க, கீழே த்ரிஷான்னு ஒருத்தன் பேசியிருக்காங்க. கீழே த்ரிஷான்னு பேசணும்னா கூட்டின்னு போய் அரெஸ்ட் பண்ணி கேள்வி கேளுங்க, விசாரணை பண்ணுங்க. எதுக்கு நீங்கள் வந்து த்ரிஷா பேரை வந்து அங்கே எடுக்கிறீங்க, ஒரு இண்டிவிஜுவல் பேரையே அங்கே எடுக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் அவங்கள கேட்கலாம். மிஸ்டர் உதயநிதி அரெஸ்ட் பண்ணி என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? அவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? அரெஸ்ட் தப்பு. அவங்க மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா அவர் கூப்பிட்டு விசாரிச்சதுக்கப்புறம் அரெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணியிருக்கணும். விசாரணைக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணது தப்பு. அப்பா பேசின்னு இதே வேலை தான் செஞ்சுக்கிறாங்க. ஒன்று மின்சாரம் தடைப்பட்டு எங்கள் எல்லா ஈபி அத்தனையும் போயிடுச்சு. எங்களுக்கு ஃபேன் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் அதை வந்து இன்னும் ஒரு நாள் கூட வந்து ஒரு ஈபி ஆஃபீஸில் போய் ஒரு ஆள் போய் பார்க்கல, அதெல்லாம் போய் பார்க்கல. இதெல்லாம் முக்கியமான வேலையா இதெல்லாம்? அதுதான் திமுக ஒரு இதுவாக பண்ணி அதை அரெஸ்ட் பண்ண அவங்க குரூப்பை ஃபுல்லாக ஒழிக்கணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது. நாங்கள் அவர் கத்துனாரா? கூட்டத்தில் கட்டத்தை வச்சு அது தப்பா அவராக கத்துனாரு. அவர் கத்துனா பரவாயில்ல, நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாமே. அவர் ஒன்றுமே சொல்லவே இல்லையா? அவர் மனு சொல்கிறாரு, தப்பாக அர்த்தம் புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? அது பெரிய தப்பு தான். இப்போ அரெஸ்ட் பண்ணது பெரிய தப்பு. அதான் உடனடியாக பண்ணுறாங்க. ஆனால் அவங்க இதில் எது பேசினாலும் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது வாயே திறக்க மாட்டார் அவரும். முதல்ல இந்த மின்சாரத்தை பார்க்க சொல்லுங்கள் சார். மற்றபடி எல்லாத்தையும் விட்டுட்டு மின்சாரத்தை பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப கஷ்டமாகுது. எல்லா பொருளும் போகுது. ஃபேனு உடனே கரண்ட் வருது, உடனே ஆஃப் ஆகிடுது, உடனே ஃபேன் போயிடுது, உடனே ஃப்ரிட்ஜ் போயிடுது. நாங்கள் எங்கே போய் வாங்குறது? எது தேவையோ அதை விட்டுட்டு மீதி எல்லாம் போய் பார்த்துன்னுக்கிறாரு. காஞ்சிவாதல் முக்கியமா? எங்களுக்கு கம்பெனி ரொம்ப முக்கியமா? மின்சாரம் ரொம்ப முக்கியம். அதை போய் இன்னும் ஆராய்ஞ்சு பார்க்கல அவர். ஆய்வே நடத்தலை இன்னும். அதை முதல்ல ஆய்வு நடத்தி அதுக்கு முதல்ல தீர்வு காண சொல்லுங்க, அப்புறமா மீதி எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுதான் வெறும் பழி வாங்குற இதுதான் நடக்குதே தவிர மற்றபடி அரசியல் எதுவும் நடக்கலை. பழி வாங்குற இதுதான் நடக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. முதல்ல இதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கு எதனா நல்லது செய்யட்டும், அதை செஞ்சாலே போதும், எல்லாருமே அதை ஆதரிப்பாங்க. அது தப்பு தான். ஆனால் தப்பு தான். முன்னாடி வந்து வார்னிங் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணணும். இது அரெஸ்ட் பண்ணது பெரிய தப்பு. இது வந்து இவங்க போராடுறேன்றாங்க. மழை பேஞ்சிடுச்சுன்னா அவங்க மூட முடியுமா? அவங்க பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திறந்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடும் இல்லையா? இது இயற்கையாக காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிறது. அதை வச்சு பேசுகிறவங்க தான் அரசியல் பண்ணுறாங்க இல்லையா? இது மக்கள் பிரச்சனையான்னு பார்த்தா கிடையாது. ஆமாம், அது இயற்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மழை பெஞ்சா இது இங்கேயும் 10-11ஆம் மாதம்தான் மழை பெய்யும். அப்படி இருக்கும்போது அதை வச்சு அரசியல் பண்ணுறது தனிப்பட்ட லாபங்கள்னு தான் சொல்லணும். இது வந்து பேச்சில் நாகரிகம் அநாகரிகம்னு இருக்குது இல்லையா? அதில் காலங்காலமாக இந்த சைலண்ட் வேர்டில் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அதையும் காலங்காலமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க பெரும் தலைவர்கள்லாம். அதே போல் அதை ஃபாலோ பண்ணி தான் இவங்களும். இதில் தப்பு ரைட்டுன்னெலாம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஜட்ஜி தான் முடிவு பண்ணணும். இது அவதூறு பேச்சு, இதுக்கு இந்த செக்ஷன் கீழே வழக்கு புனையலாம், இதனுடைய ஆதாரத்தை தாக்கல் பண்ணுங்க. அந்த இடத்துல அரசு தரப்பு வழக்கறிஞரும் காவல் ஆய்வாளரும் அந்த ஆதாரங்களை தாக்கல் பண்ணாதான் ஜட்ஜி தண்டனை கொடுக்க முடியும். ஆதாரத்தை தாக்கல் பண்ண முடியலன்னா ஜட்ஜி தண்டனை கொடுக்க முடியாது. ஏங்க இது நீங்கள் சொல்கிறது அசிங்கமான பேச்சு தாங்க. அதை வந்து நீங்கள் பொது பிரச்சனையாக கொண்டே வரக்கூடிய ஒரு பேச்சே கிடையாது. பொது மேடையிலன்றது மக்கள் பிரச்சனையை தான் தீர்க்கணும். நிறைய தொழிற்சாலை வரணும். 20 வருஷத்துக்கு முன்னால் நிறைய தொழிற்சாலை இருந்தது, இப்போ இருக்கான்னா இல்லை. இதுக்கெல்லாம் வந்து யார் காரணம்? இங்கே இதுவரைக்கும் ஆட்சி பண்ண அரசியல் தலைவர்கள் தானே காரணம். இன்றைக்கி கர்நாடகா போயிடுச்சு எல்லா தொழிற்சாலையும். எல்லாரும் அங்கே போய் தான் பொருளை கொண்டு வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறாங்க. இங்கே ஏதாவது உற்பத்தி இருக்கானா? கிடையாது. இது வந்து அரசியல் நாகரிகம் தவறி போய்கிட்டு இருக்குது. அரசியல் நாகரிகம் தவறி போயிட்டு இருக்குன்னு தான் பார்க்கணுமே தவிர அந்த பேச்சுன்றதே அது மக்களுடைய பிரச்சனை கிடையாது. என்ன போல ஆள்கிட்ட கேட்கக்கூடாது. அது இந்த நாட்டில் சட்டம்
பிஹெச்டி பண்ண நீதி அரசர்கள்ட்ட போய் இது சரியா தப்பா அப்படின்னா அவர் தான் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர் இல்லையா? இந்த மக்கள் வரி பணத்தில் சட்டம் சம்பந்தமாக சம்பளம் வாங்குறவர் அவர் தான் பார்த்து முடிவு பண்ணணும். யாருக்கிட்ட அரசு கையில் இருந்தாலும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கை எடுக்க முடியும். இது நடவடிக்கை எடுக்காமையும் போயிடலாம். அவர் வேணும் அப்படின்னா, வேணாம் அப்படின்னா நடவடிக்கை எடுக்கலாம். இல்லை நடவடிக்கை எடுக்கிறதா காட்டிட்டு இடையில சமாதானம் ஆயிடலாம். இதுதானே காலங்காலமான அரசியல். இப்போ ஊழல்வாதிக்கிட்ட இப்போ சாதாரண திருடங்கிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்கன்னா எல்லா பொருளையும் ரெக்கவரி பண்ணுறாங்க. எந்த ஊழல்வாதிக்கிட்ட எந்த பொருளை ரெக்கவரி பண்ணியிருக்காங்க சொல்லுங்கள்? கிடையாது. எந்த ஊழல்வாதிக்கிட்ட ரெக்கவரி பண்ணியிருக்காங்க? கிடையவே கிடையாது. இது காலங்காலமாக ஜனங்களை ஏமாற்றிட்டு இருக்கிற விஷயம், அவ்வளோதான். என் கையில் அதிகாரம் இருந்தால் எனக்கு வேண்டாதவர் எனக்கு எதிராக எதனா பேசுனா நான் கைது செய்ய தான் செய்வேன். என் கையில் இது அதிகாரம் இல்லாதவர்கள் அதிகாரம் உள்ளவர்களை டென்ஷன் ஆக்கி ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை இவங்க பிடிச்சிக்கிறதுக்கான யுக்தின்னு கூட சொல்லலாம். இது மக்கள் பிரச்சனையே கிடையாதுங்க. ஏங்க ஒருத்தரை தனிப்பட்டவரை திட்டுவது, ஜாடை மாடையாக பேசுவது பொதுமக்கள் பிரச்சனையா சொல்லுங்கள்? பொதுமக்கள் குடும்பமாக தற்கொலை பண்ணிக்கிறான். பெண்டு பிள்ளைய கூட விட்டு வைக்க மாட்டான், அவங்களோட சேர்த்து தற்கொலை பண்ணிக்கிறான். அப்போ இந்த நாட்டில் தொழில் வளம் இல்லைன்னு அர்த்தம். மக்கள் அரசியல் கட்சி 10 யாரும் பிஹெச்டி பண்ணலை, டிகிரி பண்ணலை. யாரெல்லாம் நியாயமாக படுத்தி பேசுகிறாங்களோ பாமரர்கள் அவர்கள் பின்னால் போக தான் செய்வாங்க. இருந்தாலும் இந்த தேர்தலில் மாறி திராவிட கட்சிகள் ஜனங்க ஓட்டு போட்டாங்க. இந்த தேர்தலில் ரொம்ப புதுவிதமாக செலவே செய்யாத விஜய்க்கு எப்படி ஓட்டு போட்டாங்க? 2 பேருக்கும் பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி 3ஆவதாக ஒரு நபருக்கு போட்டிருக்காங்கல்ல, அந்த இடத்துல மக்கள் புத்திசாலி ஆயிட்டாங்க இல்லையா? 2 திராவிட கட்சியும் ஏமாற்றம் அடைந்து விட்டது. அப்படி தான் பார்க்கணும் அந்த ரிசல்ட்டை. ஆமாம், அது தப்பு தானே. அவங்க தப்பாக பேசினா அப்படி தானே பண்ணணும். த்ரிஷான்னு சொல்லலைன்னா கூட அதை குறிப்பிட்டு தானே அவர் பேசியிருக்கிறாரு. அவர் அதை பேசலைன்னா கூட அதை குறிப்பிட்டு தானே அந்த வருது. அது இவ்வளோ கேவலமான ஜென்மமும் இருக்குது அப்படின்னு தோணுது. நீ பேசுறது தப்பாக பேசுனா அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். தப்பாக தானே பேசுனேன், அப்போ அரெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லையே, கரெக்டு தானே? இல்லையே, இது இன்னைக்கு வல்கராக பேசும்போது இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குல்ல. பேசிக்கிட்டு தாங்க இருக்கிறாங்க. அது மறைமுகமும் பேசவும் இப்போ மீட்டிங் போட்டு பேசவும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அதை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பேசக்கூடாது இல்லை. நீ காவேரிக்கு தானே பேசியிருக்கணும். அப்போ உங்கள் அப்பா பேசும்போது நீங்கள் கம்முன்னு தானே இருந்தீங்க, அப்போ எதுவும் சொல்லலைல்ல. கைது பண்ணது கரெக்டு தானே. இந்த மாதிரி பண்ணாதான் இன்னொரு வாட்டி அவங்க பேச மாட்டாங்க. அது தப்பு தானே. ஒரு முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாதுல்ல. அவங்க ஏற்றுக்கல, நாங்கள் மக்கள் ஏற்றுருக்குறாங்களங்க. மக்களுக்கு தானே நம்ம பார்க்கணும். அவங்க தேவையே கிடையாது. அப்படியெல்லாம் கிடையாது. பழி வாங்குற குணம் தளபதிக்கு இனிமேல் கிடையாது. எங்கள் தலைவருக்கு அந்த ஒரு இது கிடையாது. இன்னொன்றுனா அவர் தலைவராக நான் பேசலை. எந்த ஒரு பெண்களையும் துச்சப்படுத்தி பேசக்கூடாது. பெண்களை மொத்தமாக பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவன்ற மாதிரி தான் இன்றைக்கி அவரால் சிங்க பெண்கள் இந்த மாதிரி சில பெண்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து, பெண் குழந்தைங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து, இப்போ இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாவலனாக இருக்கணும்னு தான் அவர் ஆசைப்படுறாரு. அப்படி இருக்கும்போது அவர் அது நடிகையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க யாராக இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஒரு பெண்ணை துச்சப்படுத்துறது தவறான ஒரு விஷயம். அதையும் ஒரு மேடையில், ஒரு பொது மேடையில் ஒரு மக்களுக்கோசம் பேச போகிறீங்க. அப்போ மக்களை பற்றி பேசும்போது மக்களுடைய குறைகளை, மக்களுடைய அந்த தீர்வானதை பற்றி தான் நீங்கள் பேசணும். தவிர மக்களை நீங்கள் கவர் பண்ணுற அளவுக்கு, சில பேருக்கு சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு, சில கட்சிக்காரங்களுக்கு அவங்களுடைய கழகத்தில் தோழர்களுக்கும் சேர்ந்து ஒரு சில பேருக்கோசம் நீங்கள் ஆபாசமாகவும் டபுள் மீனிங்காகவும் அது உங்களுக்கு பேசிய பழகப்பட்டு போச்சு. அது என்னமோ தெரில. அந்த டிஎம்கேன்னு அந்த பேட்டர்ன் எடுத்தாலுமே அந்த பேட்டர்னில் இருக்கிற அத்தனை பேர் டபுளாக தான் இருக்கீங்க. யாரும் சிங்கிளாக இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே டபுளாக தான் இருக்கீங்க. யாருமே நீங்கள் சிங்கிள் பர்சன் கிடையாது. எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் டபுள் பர்சன் தான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கும் என்றைக்குமே தளபதியால் தமிழ்நாட்டில் நல்லது நடக்குமே தவிர, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குமே தவிர, தளபதியால் என்றைக்குமே தவறான ஒரு பாதையை யாரும் செல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதனா பிரச்சனைனாலும், அவர் காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவர் தலையிட்டு பண்ணுவார், செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி இளைஞர்கள் குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் நம்பிக்கையோடு தான் அவருக்கு இத்தனை சீட்டை வாரி வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது
தமிழ்நாட்டு மக்கள் வந்து தற்குறின்னு அவரை சொல்கிறதும், அமைச்சருங்களை ஜோக்கர்னு சொல்கிறதும், சார் யாருமே கற்றுக்கிட்டு யாருமே வந்து எடுத்தோடனே போயிட்டு கிளாஸில் எந்த பெரிய கிளாஸில் உட்கார போகிறது கிடையாது. எல்லாருக்கும் போனோடனே நம்மளுக்கு எல்லாமே ப்ளே ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்க, ஒன்று ஒன்றா பேசிக்கலாக தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எங்கள் தளபதியுடைய முன்னிலையில் இருக்கிற இந்த தமிழக அரசு இன்றைக்கி எங்கள் தாவேகாவுடைய அந்த கவர்மெண்ட்டில் வந்து அவர் என்ன விரும்புகிறாருன்னா, யாரும் தப்பு செய்யாதீங்க, மக்களுக்கு உடனுடனே செய்யுங்கன்றாரு. அது எப்படி செய்யணுன்ட்டு சில அதிகாரிங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எந்த அமைச்சருக்கும் தெரியாதுன்னு சொல்ல, யாரும் அவங்களும் குழந்தை கிடையாது. ஸோ எல்லா அமைச்சரும் வந்து நாலேஜ் உள்ள அமைச்சர் தான். ஸோ எல்லாரையும் பார்த்து பார்த்து கொடுத்தாரோ இல்லையோ, பார்க்காமே அள்ளி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து தளபதி நம்ம சும்மா சொல்ல முடியாது. நீங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா ஒன்று அவனுக்கு வந்து 14 பங்களா இருக்கணும், 14 கார் இருக்கணும், 14 வீடு இருக்கணும், பணம் இருக்கணும், பணம் கட்சி நிதி இவ்வளோ கொடுக்கணும். இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நான் வந்து திமுக மட்டும் குறிப்பிடலை, எல்லா கட்சியும் சொல்கிறேன். ஆனால் எங்கள் தளபதி தாவைக்கால மட்டும்தான் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் இருந்து இன்றைக்கி திடீர்னு ஒரு அமைச்சராகி உட்காந்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில். இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஒரு மேலே இருந்து தங்க மழையாக கொட்டுது, பண மழையாக கொட்டுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? கனவாக தான் இருக்கும்னு. ஆனால் எங்கள் தளபதி சொன்னார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், நீ அமைச்சர், நீ எம்எல்ஏன்னாரு. இன்றைக்கி அதை நிறைவேற்றினாரா? தங்க மழை சொன்னால் பொழியாது, பணமழை சொன்னால் பொழியாது. தளபதி சொன்ன வார்த்தை பொழியுதா? நீ தமிழ்நாட்டில் நடக்குதா? தளபதி அப்போ யார்? தளபதி சொல்கிறது தானே செய்ய போகிறாரு. நீங்கள் எதுக்கு தேவையில்லாத பேசி, தேவையில்லாத டபுள் மீனிங்கில் பேசி, நீங்களா பேசுவீங்களா, நீங்களா சொல்லிவிட்டு நீங்களா இறங்குவீங்களா? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்தால் மட்டும் ஐயோன்னு கத்துவீங்களா? என்ன இது? நான் இதாவது ஒரு நியாய நீதினு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் இதை பார்த்துக்கினே இருக்கணும். இப்போ நான் பேசுகிறது கூட நான் தப்பாக பேசலை, யாரையும் நான் தரவரவாக பேசலை. நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு இது புரியணும். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க, இவர் எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க, இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் லேடிஸ் கிட்ட ஏன் இந்தமாரி இவங்க ஸ்டேஜ் ஏறினாலுமே இவங்களுடைய பேச்சாளர்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக பேசுவாங்க. ஏன் தெரியுங்களா? தமிழில் வந்து இவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு பேசுவாங்க. டபுள் மீனிங்கில் பேசுறதுல இவங்களை அச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வந்தியா எதிர்கட்சி தலைவர், அதாவது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக வந்து எவ்வளோ பேர் வகித்து வந்தாங்க. ஸோ கேப்டன் விஜயகாந்த் கூட இருந்தார். ஏன்னா அந்த ஒரு பதவியில் எல்லாருமே நிறைய பேர் இருந்தாங்கன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது இவர் மட்டும் வந்து எதிர்கட்சி தலைவராக வந்ததுலேருந்து இவருக்கு இன்னமும் அந்த சினிமா மோகம் போல. ஏன்னா இவர் சொல்கிறாரு, எங்கள் தலைவர் வந்து ரீல்ஸ் போடுறாரு, சினிமா காட்டுறாரு, அது இதுன்றாரு. பட் எங்கள் தலைவர் வந்து சின்னதுலேருந்தே ரீல்ஸ் போட்டு சின்னதுலேருந்தே நடித்து வெளியே வந்தவர். அவர் உங்களை மாதிரி வந்து முகம் தெரியணும், விளம்பரம் ஆகணும், அடுத்த சிஎம்மாக உட்காரத்துக்கான இது வந்து முகத்தை தெரியணுன்னு கோசம் நீங்கள் ஒவ்வொரு நடிகையாக பிடித்து நான் ஹீரோ, இந்த படத்துக்கு ஹீரோன்னு சொல்லி பணத்தை நீங்களே செலவு பண்ணி நீங்களே நடித்து சந்தனம் சாரை வச்சு, அவர் நம்ம குறை சொல்லக்கூடாது சந்தனம் சாரை, அவர் பணம் கொடுத்தாங்க, அவர் காமெடி நடிச்சுட்டு போயிட்டார். அவருடைய வேலை தான். ஸோ நீங்களாக ஒரு ஹீரோவாகி நீங்களாகவும் நடித்து நீங்கள் வந்து பேனர் வைக்கலாம், நீங்கள் ரெட் ஜெயின் மூவி போடலாம், நீங்களாம் பண்ணலாம். ஆனால் சின்னதுலேருந்தே கஷ்டப்பட்டு அப்பாவை டேரக்டராக இருந்து இன்றைக்கி அவர் வந்து முன்னுக்கு வந்து அவர் இன்றைக்கி வந்து சினிமாவில் நல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இளைய தளபதியாக வந்து இன்றைக்கி தளபதியாக வந்து இன்றைக்கி எங்கள் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு தலைவராக வந்து இன்றைக்கி உட்காந்துருக்காருன்னா அவருடைய உழைப்பு தான். அவர் யாரும் இல்லாமல் உங்களை மாதிரி தாத்தா வழியில் இது வந்து தாத்தா கற்றுக் கொடுத்த வழின்னு சொல்கிறாரு. எங்கள் தளபதிக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலங்க. மக்கள் சொல்லிக் கொடுத்த பாதை, குழந்தைங்க சொல்லிக் கொடுத்த பாதை, வயசு பசங்க இளைஞர்கள் சொல்லிக் கொடுத்த பாதை. இந்த பாதையை பின்பற்றி இன்றைக்கி வந்தது தான் எங்கள் தளபதி. உங்களை மாதிரி ஃபேமிலியோ இல்லை உங்களை மாதிரி வந்து வீடு கட்டி வச்சவொடனே பால் காய்ச்சிட்டு உட்கார்ற ஆளோ கிடையாது. அவரே சொந்தமாக நிலம் வாங்கி, அவரே சொந்தமாக வீடு கட்டி, அவரே சொந்தமாக பால் காசுற ஆள் தான் எங்கள் தளபதி. உங்களை மாதிரி வந்து அடுத்தவன் வீட்டில் பூந்து பாலை காசுற ஆள் எங்கள் ஆள் கிடையாது. அவர் வந்து நாங்கள் பட்ஜெட்டை போட போகிறாரு. பட்ஜெட் எப்படி நல்ல பட்ஜெட்டாக இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் வெளியே போகிறோம், நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு தானே போகிறாரு. போட்டோமே. இப்போ அவர் இருந்த பட்ஜெட் என்ன பண்ண போகிறார்? ஆக்சுவலாக வந்து அவர் எதிர்கட்சின்ட்டு நியாயமாக பேச போகிறது கிடையாது. எல்லாமே அநாகரிகமாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு தபார்னு கத்துவாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டுக்கு தேவையில்ல ஒரு பிரச்சனைக்கு தேவையா? இவர் நல்லதை கொண்டு வராரா, நல்லதானு விசாரிங்க, எல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுங்க. ஏன் இந்த எந்தவனையும் நீங்கள் பாட்டுன்னு டேபிள் எடுத்து கத்துறீங்க, நீங்கள் பாட்டுன்னு ஓடுறீங்க, நீங்களாக கிளம்பி போனால் அப்போ என்ன இருக்குது? கண்டிப்பாக இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் இப்போ கேட்குறீங்க, சொல்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளும் பார்ப்போம், மக்களும் தமிழ்நாட்டு மக்களும் பார்ப்பாங்க. ஸோ எங்கள் தளபதி வந்து நேரடி தொலைக்காட்சி தான் சொல்லியிருக்காரு, எல்லாரையும் நேரடி லைவில் தான் பாருங்கன்னு இருக்காரு. பட் வந்து எங்கள் தளபதி ரவுடி கிடையாது. ரவுடிசத்தை வச்சு அவர் ஆட்சி நடத்தலை. அவர் எல்லாருமே வந்து நல்லா படித்தவங்கள, கிராஜுவேட்டு, நல்ல ஆளுங்களை, சின்ன வயசு ஆளுங்களை போட்டு அவர் வந்து மினிஸ்டர் இதை வச்சு அவர் வந்து அசம்பிளி வச்சு நடத்துகிறாரு.
ஸோ நாளைக்கு நடக்க போகிற அசம்பிளியும் நாளைக்கு நடக்க போகிற சட்டமன்ற கூட்டமும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா தலைவருடைய பாதையில் தான் இருக்கும். யாரும் வந்து இங்கே வந்து ரவுடித்தனம் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எங்கள் தளபதி எடுப்பார். அவர் அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை செயல்படுத்துவார். கேட்ட கேள்வி பதில் சொல்லுவார். அதை வந்து அவங்க தான் ஃபாலோ பண்ணணும். இந்த கைதி கரெக்டானு கேட்டால் இந்த கைதி பண்ணது எதனால நீ யோசித்து இனிமேல் அவங்க தலைமை முடிவெடுத்து ஸ்டேஜில் மக்களுக்கோசம் நம்ம பேச போகிறோம். நீங்கள் ஒன்றையும் வந்து பிஸ்னஸ்மேன் கிடையாது. ஸோ மக்களுக்கோசம் வந்தது தான் எல்லாரும். ஸோ மக்களுக்கோசம் பேசும்போது மக்களுடைய அந்த கருத்தை மட்டும் பேசிட்டு வந்துருங்க. தேவையில்லாத வந்து டபுள் மீனிங் போட்டு சார் அடுத்தவங்க பர்சனல் லைஃப்பை அவங்க வந்து தலையிடக்கூடாது. ஸோ உங்கள் லைஃப்பெல்லாம் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு பேசலாம். ஸோ உங்கள் தாத்தாவுடைய லைஃபு, அப்பாவுடைய லைஃபு, உங்கள் லைஃப்பெல்லாம் திரும்பி பாருங்கள். ஆல்ரெடி புரட்சி தலைவி அம்மாவே சொல்லியிருக்காங்க, தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் எதாக இருந்தாலும்ட்டு சட்டமன்றத்தில் இருக்கணும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தையில் தான் இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சட்டமன்றம் உள்ள வாங்க அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அதனால் இந்த கைதி அதாவது இந்த கைதி நடவடிக்கை வந்து சரியா தவறான்றது அந்த குறிப்புக்கு ஒரே ஒரு இதுதான். அது கண்டிப்பான சரியான வழியை உடனடியாக எடுத்திருக்காரு. அவரை வந்து விடல, பேசிட்டு அவர் வீட்டுக்கு வந்த உடனேயுமே அது அரெஸ்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை வந்து விட்டுட்டு அவரை அரெஸ்ட் பண்ணலாமா வேணாமான்னு சட்ட ஆலோசகர்கிட்டலாம் வந்து இங்கே சட்டத்தை பற்றி பேசிட்டு இல்லை, நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான், இன்றைக்கி எம்எல்ஏவாக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான், நாளைக்கு யாராக இருந்தாலும் இந்த நடவடிக்கை தான் அப்படின்றது தான் தளபதியுடைய முடிவு. அதாவது அவர் வந்து சும்மா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து அவர் இது கிடையாதுங்க. சும்மா எல்லாரையும் அவங்க சொல்கிறாங்க இவங்க வந்ததுலேருந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறது, இவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறது இவங்களுடைய வேலையை தான். மக்கள் வேலையெல்லாம் மக்கள் வேலையை செய்யும் போது நீங்கள் தான் ரவுடிதானம் பண்ணிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் ஏடா கூட பண்ணிகிட்ருக்கீங்க. தளபதியை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் நல்லதை பண்ணும்போது நீங்கள் தானே பண்ணிட்டு குறுக்கிட்டு. இப்போது நியாயமாக பார்த்தீங்கன்னா ரவுடிசம் யார் பண்ணுறது? நீங்கள் பண்ணுற ரவுடிசத்தால் தான் நீங்கள் பேசுகிற பேச்சால் தான் இன்றைக்கி அரெஸ்ட்டெல்லாம். நீ பேசாமல் இருந்தால் அவர் தளபதிக்கு நான் கூப்பிட்டு அவர் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு. ஸோ அவருக்கு அந்த எண்ணமும் கிடையாது. உங்களை அரெஸ்ட் பண்ணி தான் அவர் டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. அவருக்கு நிறைய வேலை கொடுத்துருக்காங்க மக்கள். அந்த வேலையை அவர் பயணிக்க போகிறாரு, அந்த வேலையில் வெற்றி பெற போகிறாரு. இன்னும் 15 ஆண்டு காலம் அவர் தான் இருக்க போகிறாரு. நீங்களும் கத்திக்கிட்டே இருங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்ச என் தளபதிக்கு தெரிஞ்ச ஒரு இது. ஓகேவா? அரெஸ்ட் பண்ணது கரெக்டு தான். அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடட்டும். நான் என்ன சொல்கிறேன், நீ வந்து அதை பேசுகிறல்ல, அடுத்தவங்க கீழே வந்து பேசுகிறாங்கல்ல, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லணும்? அவங்கள கொஞ்சம் அடக்கணும். உன்னோட ஆட்சியில் நீ எப்படி நடத்தின? உங்கள் அப்பா எப்படி காவேரிக்காக போராடினாரு? எப்படி காவேரி தண்ணியை வர வச்சுட்டாரா? வர வைக்கல. இப்போ தான் வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. டைம் கொடுத்தா தானே அவரும் என்ன பண்ணணும்னு பண்ணுவார். நீங்கள் கஜானாவே காலி பண்ணிட்டு போயிட்டீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்தா அவர் பண்ணுவார். அவர் பண்ணாமலாம் போக மாட்டார். அவர் தான் எல்லாருக்கிட்டே பிடுங்கியா பண்ணுறாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார். ரொம்ப நேர்மையாக போயிட்டுருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் பண்ணுவார். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது பண்ணுவார். நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. நீங்கள் எப்படி அரசியல் பண்ணீங்க? நீங்கள் எல்லோரும் மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணீங்களா? கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக அவர் நல்லது பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான் அப்படி வல்கராக பேசுகிறீங்க. வேறு யாரும் அப்படி பேசலை. நீங்கள் தான் அப்படியே வல்கராக அவர் வந்துட்டாருன்னு அப்படியே உங்களுக்கு அதை பொறுத்துக்க முடியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொஞ்சம் அதை கொஞ்சோண்டு கம்மி பண்ணி கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுங்க. நீங்களும் ஒத்துழைச்சு நல்ல மக்களுக்கு முதல்ல நல்ல பண்ணுங்கள். மக்களுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எப்படி கொண்டு போகலாம். நீங்களே சுருட்டி கஜானால வச்சுக்கலான்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் ஏழைங்களுக்கு பிரித்து அவங்களுக்கு என்ன பண்ணலான்னு பண்ணுங்க. நல்லா எல்லாரும் மக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. வீடு இல்லாமல் அது இல்லாமல் சுருட்டி வச்சுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இருக்கிற கடத்தெல்லாம் அடைச்சிட்டு அவர் நல்லது பண்ணுவார். நீ அப்படி பேசுனா அதனால அவர் பண்ணார். நீ பேசுனது தப்பு இல்லை. லேடிஸ் வச்சு அப்படி பேசலாமா? பேசுனது தப்பா இல்லையா? உனக்கே அது தெரியும் நீ பேசுனது தப்புன்னு. அப்புறம் ஏன் அப்படி பேசுன? லேடிஸ்ன்னு அவ்வளோ கேவலமாக போச்சா? நீ உன் மனசுக்கு நீ எப்படி நல்லவனா கெட்டவனான்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீ போய் அவரை பேச தகுமா உனக்கு? சொல்லு. பேசவே கூடாது அந்த மாதிரி வார்த்தைலாம். நீ அப்போ கீழே உள்ளவங்க சொன்னாங்கல்ல, நீ அதுக்கு வந்து இது பண்ணலாமா? அவங்க கத்துறாங்க, நீ இழிக்கிற. எதுக்கு இழிக்கிற? நீ ஒரு எவ்வளோ பெரிய போஸ்டிங்களுக்கு அடுத்த முதலமைச்சராக வரணும்னு நீ இருக்க. நீ இழிக்கலாமா? முதல்ல அவர் ஏதாவது வாயை திறக்கிறாரா? முதல்ல எவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு, எப்படி கொண்டு போகிறாரு. வாயை திறந்தாதான் பேசினாதான் இதுவா? அப்படிலாம் கிடையாது. அவர் அமைதியாக இருந்தே அவர் சாதிப்பார். என்னென்ன சாதிக்கணுமோ சாதிப்பார். நீங்கள் அவருக்கு டைம் கொடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் அரெஸ்ட் பண்ணதுனால யாரும் இங்கே தீக்குளிச்சு ஒன்றும் ஆயிடலை. அவர் எங்களுக்கும் கோபம் வருது என்ன பேசுனேன்னு. சரி, பப்ளிக்கில் நிற்கிறதுனால என்னால் ஒன்றும் பேச முடியல. அதனால் அவருக்காக யாரும் இங்கே தீக்குளிச்சு ஒன்றும் போராடலை. உங்கள் அல்ல கை நொல்ல கையெல்லாம் ஒரு 4 பேர் இது பண்ணுறாங்க, அவ்வளோதான். நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், அவர் டைம் கொடுத்து டைம் ஒதுக்கி அவருக்கு டைம் கொடுங்க. அவர் நல்லா பண்ணுவார். அவருக்காக நான் திருப்பதிலாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்திருக்கேன் முதலமைச்சராக வரணும்னு. அதனால் அவருக்கு டைம் கொடுங்க, அவர் பண்ணுவார். அவர் சும்மா நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லோரும் ஒத்துழைச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுங்க எல்லாருமா சேர்ந்து.
ஆமாம் ஆமாம், அவர்கிட்ட ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. ஃபீமேலுக்காக அவர் ரொம்ப பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். சின்ன பசங்க நிறைய அந்த கஞ்சா அடிக்கிறாங்க. அவங்களுக்காக அவர் கொஞ்சம் வாய் திறந்து, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன், இதை முதல்ல நான் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணணுன்னே நினைக்கிறேன். ஏன்னா இளைஞருங்க ரொம்ப கஞ்சாவில் அடிக்ட் ஆகி ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவர் கொஞ்சம் அவங்களுக்காக கொஞ்சம் பேசினா எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது பசங்களுக்காக. அதெல்லாம் கலாய்க்க தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியுமா? சொல்கிறோமா சொல்லிக்கிட்டே தான் இருப்பா, சொரியிருவா சொரிஞ்சிக்கிட்டே தான் இருப்பேன். அவர் சொல்லுவார்ல, ஒரு மாதிரி தட்டி விட்டு போனா, அது மாதிரி தட்டி விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படிலாம் இல்லை. உங்கள் ஃபேமிலியை பற்றி அவர் பேசாமல் இருக்காரு. அதுதான் ஜெனூனான மனுஷன் அவர். அப்படி தான் சொல்லணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அதை முதல்ல பாரு, நீ எப்படி பாரு, அப்பா எப்படின்னு பாரு. அவர் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு 1% கூட எந்த தகுதியுமே கிடையாது. நம்ம ஃபேமிலிக்குன்னா அவரை தான் நான் சொல்ல வரேன். அவர் தகுதியே கிடையாது. அவர் இருக்கிறான்னா அவரோட விருப்பம், அவங்க ஃபேமிலி விஷயம், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, அவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வந்து அவங்கள அந்த கதையெல்லாம் நோண்டாத, திரிஷான்னு. என்ன நீ பாரு, நீ எப்படி இருந்த, என்ன பண்ணேன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும். உங்கள் அப்பா பற்றியும் தெரியும், உன்னை பற்றியும் தெரியும், தாத்தாவை பற்றி தெரியும். அதனால் அது பேசுது உங்களுக்கு தான் அசிங்கம் அது. ஆமாம், அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க. அவர் என்ன வேணா இருக்கட்டும், அது அவங்களோட பர்சனல் விஷயம், அவங்க ஃபேமிலி விஷயம். அதில் தலையிடுறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன்.